கசின்னு சொன்னாதான் இதுக்குன்னு எங்களை போட்டாங்க. இந்த துணியோட போனால் யாருமே மதிக்க மாட்டாங்க. ஆனால் நான் போகிற இடம்லாம் எனக்கு கப்பிஸ் தான். லெட்டின் பாத்ரூம் கழுவுற வேலையை பார்த்தீங்கன்னா செத்துடலாம். நானும் மனுஷன் தானே. ரொம்ப கஷ்டங்க சாமி. இந்த வேலை செய்து பிச்சை எடுத்து திங்கலாமான்னு. எங்கே போனாலும் பாத்ரூம் கழுவுனே பியல்னவே குப்பையாலனவே நீ வெளியே போனால் தோர்த்தி விடுறாங்க. பேப்பரில் பேண்டுவாங்க, கவரில் பேண்டுவாங்க, எல்லாத்துலேயும் பேண்டு போடுவாங்க. அள்ளி போட்டால் அப்படியே நரகலாக தானே நாங்கள் அள்ளி போடுறோம். வீட்டுக்கு பிச்சை கேட்டுக்கு இருக்கோம். 10 ரூபா கொடுங்க, 20 ரூபா கொடுங்க. 10 வீட்டு கக்ஸு அள்ளுறோம். ஒரு வீட்டு கக்ஸு வந்து ஒரு விஷவாயுவாக இருக்கும். ஆனால் கையில் தான் அள்ளுறோங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலைக்கு தெரியுங்களா. அதெல்லாம் ஒவ்வொரு வேலைக்கு நாங்கள் எடுத்துமுனாக்க சாப்பிடவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு நாங்களாம் கஷ்டப்படுறோம் தெரியுங்களா. அள்ளி ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதை அள்ளுறதுக்கு கூட எங்களுக்கு சரியான ஆயுதம் இல்லாமல் கையில் தான் இருக்கும். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எங்கேயும் கொடுத்துருக்காங்க. தொடப்பு கொடுக்க மாட்டாங்க. நாங்க தான் காசு போட்டு தொடப்ப வாங்குறோம். ஒரு தகரம் கேட்டு தகரம் இல்ல, ஒரு ஓடை வச்சு நாங்க வாரோம் குப்பைங்கள. இங்க பாருங்க, இத்தனை ஒட்டு போட்டு நாங்க போறோம். இதுக்கெல்லாம் மரியாதைலாம் மேடம் தேட முடியாது, கேட்க முடியாது. இந்த காலம் பூரா கஷ்டப்பட்டு சீக்கிரம் சாக வேண்டியதுதான். வரம்பு ஸ்டாப்னா ஒரு ஆளுங்க வரம்பால் இறக்கி அவன் செத்தா காசு கிடைக்கும் அப்படின்றாங்க. கட்டாசல் மழை வந்து வெள்ளனே பண்ணலைங்க. அந்த பொண்ணு 2000 தரலைங்க. மானுக்கு கூட விடுதலை கிடைச்சிச்சு. எங்களை போய் அறிஞர் சமுதாயத்தில் பிறந்த மனுஷனுக்கு தான் இன்னைக்கு வேற விடுதலையே கிடைக்கல. அந்த மாதிரி குப்பை இடுறத பார்த்துட்டு என்னை தொடாதம்மா, கையை கழுவிட்டு தூக்குமா. ஏன்னா இந்த வேலை செய்யும்போது அம்மானு கூட கூப்பிட மாட்டான். சத்திரியனா மனுஷன் கிடையாதா? இதே வேலையை வேற சமூகத்துக்காரன் செய்ய மாட்டான். எவ்வளோதான் பணம் கொடுத்தாலும் அந்த வேலை செய்ய மாட்டாங்க. உங்க உடம்புல ஓடுற ரத்தம் தான் எங்களுக்கு ஓடுது. எங்களுக்கு காரா ஓடுது சொல்லுங்க, இல்லை சாக்கடா ஓடுதா? அது குப்பைக்குள்ள கூட அள்ளிட்டு போயிடலாம். செப்பிட்டு அங்கே இறங்கி அந்த வேலையை பார்த்து அது ஒரு ரூபாய் சாப்பிட்றதுக்குள்ள மனுஷனே இல்லாத போயிட்டேன். அந்த காசு வேணுமா? வேணும். எங்களுடைய வறுமையை வந்து இந்த சமுதாயம் பயன்படுத்துது. இந்த மாதிரி கையால மழை அள்ள வச்சா அவங்கள வந்து ஜெயிலுக்கு அனுப்புனான்னு சொல்ற நீ. ஆனா நீ எத்தனை பேரை இது வரல ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இருக்கிற? சட்டம் வந்தது எங்க தெருவுக்குள்ள தெரியாது. இன்னும் 30 வருஷம் அடுத்த தலைமுறைக்கு இது தொடரும். நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோன்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்களே அப்படியே என்ன செஞ்சுருக்காங்க, எத்தனை பேர் இதனோட பலன் அடைஞ்சிருக்காங்கன்றதை சர்வே பண்ணி அவங்கள கணக்காட்டுங்க. நம்ம செத்தாலும் பரவாயில்ல, நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு எங்க பிள்ளைய போய் இறங்கிடுறாங்கம்மா, இறங்கிடுறாங்க. நாங்க சாப்பிட்ற ஒவ்வொரு பிடி சாதம் அது ரத்தம் தான். இந்த தொழிலை எங்க பிள்ளையோட முடியட்டும். எந்த பிள்ளைக்கு இந்த தொழில் இனிமேல் வேண்டவே வேண்டாம். இதுக்கு மட்டும் கவர்மெண்ட் ஒரு முடிவெடுத்தா போதும். எல்லாவனும் பார்க்கட்டும். அவன் போய் அவனை அழுட்டும்பேன், அவன் வேண்டாம் அவன் கவிசா கழுட்டும்பேன். நாங்களே செய்யணும் சட்டமா. நாங்க என்ன சொல்றோம், நாங்க சாவல, எங்களை வந்து நீங்க கொல்றீங்க. நாங்க எல்லாரும் கேட்கிறோம், எங்களை கொல்றது நீங்க எப்போ நிப்பாட்ட போறீங்கோ எங்களுக்கு சொல்லே ஆகணும். செத்து மாலை மட்டும் நாங்கடா வந்து அள்ளுங்கடா. ஆள மட்டும் நீங்கடா அட சொல்லுங்கடா. செத்து மாலை மட்டும் நாங்கடா வந்து அள்ளுங்கடா.